நான் ஆண்டவர் சமத்தை காத்து ஜெபித்த வேளை ஆண்டவர் கொடுத்தார். அதைத்தான் உங்களோடு கடந்த நாட்கள் உங்களோடு பேசி கொண்டிருந்தேன். இந்த வேளையிலும் இன்று காலையிலே ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டின யோசுவாவின் புத்தகத்திலிருந்து, அதே யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து முந்தின பகுதியை நான் உங்களோடு பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு. 4ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. இப்போ சொல்றாரு, நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு. இந்த சம்பவம் இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து 40 ஆண்டு காலங்கள் அவளை கர்த்தர் வனாந்தரத்திலே அவர் நடத்தி கொண்டு வந்தார். ஒரு குறைவில்லாதபடி அவைகள் தேவையெல்லாவற்றையும் ஆச்சரியமாய் அற்புதமாய் சந்தித்து தேவன் நடத்தினார். அவருடைய நோக்கம் என்ன? தேவன் வைத்திருக்கிற ஒரு முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ளே போக வேண்டும். எத்தனையோ நன்மைகளை பெற்றார்கள். செங்கடலை பிளந்து நடந்து வந்தார்கள். கண்மலிந்து தண்ணீரை குடித்தார்கள். வானத்தின் மன்னாவை புசித்தார்கள். காடையை உட்கொண்டார்கள். எத்தனையோ அற்புதங்களை தேவன் அவர்களுக்கு செய்தார். 40 வருஷங்கள் ஆனாலும் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, பாதரட்சிகள் தேய்ந்து போகவில்லை. ஆனால் இவைகள் எல்லாம் தேவன் பல நன்மைகளை செய்திருந்தாலும், பல அற்புதங்களை பெற்றிருந்தாலும், ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே அவர்கள் போக வேண்டியது இருந்தது. தேவன் அவர்களை குறித்து வைத்திருந்த ஒரு பெரிய நோக்கம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்த வேளையில்தான் யோர்தானுக்கு அப்புறத்திலே அந்த ஆசீர்வாதத்தின் முழுமை வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் அந்த பக்கத்தில் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் நடந்து வந்தவர்கள் அந்த ஒரு ஸ்தலத்திலே அவர்கள் இறந்து விட்டார்கள். மோசே மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட வேண்டுமானால், அந்த பெரிய நன்மை உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் அடைய வேண்டுமானால், உங்கள் இடத்தை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரயாணப்பட வேண்டும். மீகாவின் புத்தகத்திலிருந்து நான் உங்களோடு போன ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அதோடு தொடர்புடைய சமமாய்த்தான் இதையும் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். எழுந்திருந்து போங்கள் என்று சொல்லி நான் சொல்லி, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் எப்படி எழுந்து சென்றான், அதற்கு பின்பு அவன் கிடைத்த நன்மைகளை குறித்து பார்த்தோம். அவன் நினைக்கவில்லை, பெரிய ஆசீர்வாதம், மிகுந்த மகிழ்ச்சி, பல நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அதைத்தான் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலும் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அழைத்த இதுவரை நாம் அனுபவித்தவைகள், இவைகள் பெற்றுக்கொண்டவைகள், நாம் அனுபவித்த ஏராளமான நன்மைகள் தேவனிடத்தில் பெற்றிருக்கலாம். ஆனால் அது முழுமையானது அல்ல. இதை காட்டிலும் மேலான ஒன்றை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் நமக்கு இருக்கிறது. முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு. அப்படியானால் இந்த கண்ணோட்டத்தோடு நான் வேதத்திலே பார்த்த வேளையிலே சிலர் பெரிய நோக்கத்தோடு அழைக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களை கொண்டு வைத்திருந்த திட்டம் பெரியதாக இருந்தது. அவள் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தது. ஆனால் அவள் ஏதோ ஒரு இடத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அங்கே இருந்து விட்டார்கள். அது நிமித்தமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்கள் உண்டு. அந்த இடத்தை விட்டு தேவன் முன் செல்லும்படியாய் செய்த வேளையிலே தங்களை கொண்டு கர்த்தர் செய்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவே சிலருடைய வாழ்க்கையை, நாம் அறிந்திருக்கிறவருடைய வாழ்க்கையை இந்த கோணத்தை சுட்டி காட்டி
இன்றைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்தை விட்டு எழும்பி நாம் அதனாலே பிரவேசிப்போமானால் 2026 வருஷத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். தேவன் வைத்திருக்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே எந்த இடத்தில் இருக்கிறோம், வருஷத்தை முடிக்க போகிற நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன, ஆனால் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை சிலருடைய வாழ்க்கையிலிருந்து வேகமாய் சுட்டிக்காட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாமத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி தேவனுடைய சாயலாலே உருவாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டதனாலே கனியை புசித்தார்கள். வாசிப்பீரானால் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? அப்பா, நான் உன்னை தோட்டத்தின் தோட்டத்தில் அல்லவா வைத்தேன், தோட்டத்தின் கனிகள் எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கும்படியாய் வைத்தேனே, மாலை நேரத்தில் என்னோடு நீ உலா வருவாயே, இங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன் எங்க போயிட்டான்? இப்பொழுது ஒழித்து கொண்டான். தன்னை ஒழித்துக் கொள்ளக்கூடிய தேவன் பார்க்கக்கூடிய இடத்தில் அல்ல. ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்திலே தேவன் அவர்களோடு உலாவினார். தன்னோடு ஐக்கியப்படும்படியாய்த்தான் தேவன் அவனை உருவாக்கினார். ஆனால் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு ஒரு கீழ்ப்படியாமையின் இடத்திற்கு அவன் சென்று விட்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் விலக்கின விருட்சம் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தையை அவன் கீழ்ப்படியாத ஒரு இடத்திற்கு அவன் போய்விட்டதை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே தேவன் அவனை வைத்து விடவில்லை. அவனுக்காக ஒரு ஆட்டின் இரத்தத்தை சிந்தி தோல்களை உண்டாக்கி திரும்ப வெளியே கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு கீழ்ப்படியாமையின் இடம். 2024 வருஷத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகள் எத்தனை, வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொன்ன வசனங்கள் என்ன, அவரை கீழ்ப்படிந்திருக்கிறோமா, இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு கீழ்ப்படியாமையின் ஸ்தானத்துக்குள்ளே நாம் போய்விட்டோமா? தேவசாயில இழந்து போய்விட்டான். எல்லாவற்றையும் அரசாள வேண்டியவன், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியாய் கொடுத்திருந்தார். நான் இதை இழந்து போனான்னு பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக திரும்ப பெறுவதற்கு அதை அழைத்திருக்கிறார். ஒரு கீழ்ப்படியாமையின் இடத்தை அவன் தழுவிக்கொண்டான். இந்த புது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் முன்னதாக நம்முடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து பார்க்கவும். இந்த கீழ்ப்படியாமையின் இடத்தில் இருப்போமானால் அந்த இடத்தை விட்டு வெளியே வரும். ஆண்டவரே, நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன், நான் கீழ்ப்படுகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்போமானால் தேவன் வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை இந்த வராப்போர் ஆண்டிலே நாம் பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். இரண்டாவதாக நாம் யாவரும் அறிந்திருக்கிற எலியாவை குறித்து நான் சொல்லப்படி விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து வாசிக்கிறோம். முந்தின பகுதியிலே வாசிக்கும் பொழுது கர்த்தருக்காக மகா பெரிய காரியத்தை சாதித்தவன், தேவனை விட்டு பின்வாங்கி போன ஜனங்கள் எல்லாம் பகாலை பின்பற்றி போன தேவ ஜனங்களை கர்த்தரே தெய்வம் என்று மனம் திரும்பும்படியாய் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி ஜனங்களை மனம் திரும்பும்படியாய் செய்த ஒரு மனிதன். அவனை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தார். அது மாத்திரமல்ல, இன்னும் அவனை கொண்டு கர்த்தர் பல காரியங்களை செய்ய முடியாய் திட்டம் வைத்திருந்தார். அவருடைய காரியம் முடிவடைந்து போகவில்லை. இன்னும் பல காரியத்தை அவர் மூலமாய் செய்ய முடியாக தேவன் முன்குறித்திருந்தார். அவருடைய ஊழியம் அது நிறைவாகவில்லை. இன்னும் சில காரியத்தை அவர் மூலமாய் செய்ய முடியிருந்தார். ஆனால் அதுக்கு முன்பதாக அவன் ஒரு சூறை செடியின் இடத்தையும் அதுக்கு பின்பதாக ஒரு குகையையும் தெரிந்து கொண்டான். நான் ரெண்டையும் சேர்த்து சொல்வேன். ஆனால் ஒரு அதைரியத்தின் இடம்,
சோர்வின் இடத்தை அவன் தெரிந்து கொண்டான். இசபேலுடைய ஒரு வார்த்தை நிமித்தமாக தேவனுக்காக பிரயாசப்பட்டவன். ஒருவன் மாத்திரம்தான் அவரே மீந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக சவால் விட்டவன். ஆனால் இன்றைக்கு சோர்ந்து போன ஒரு நிலைமை. வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனோடு பேசினார். உனக்கு இங்கே என்ன வேலை இருக்கப்பா, வெளியே வாடா அப்படின்னார். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கு பிறகு தேவன் அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலைன்னா, சீரியாவில் ஆசைகளை ராஜாவாக என்ன செய்யணும், இஸ்ரவேலை யெகூவ ராஜாவாக ஏற்படுத்தணும். தன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். தேவன் அவனை கொண்டு செய்ய திட்டங்கள் பெரிய திட்டங்கள். ஆனால் அதுக்கு முன்னாலேயே அந்த இடத்துல உட்காந்துட்டான். ஆனால் கர்த்தர் உனக்கு ஆகாரத்தை புசி கொடுத்து, உனக்கு இங்கே வேலை கிடையாது, எழுப்பி போ என்று கர்த்தர் உனக்கு பேசினார். அதே ஆண்டவர் தான் இந்த ராத்திரியிலே நம்மோடு சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் உண்டு. இன்னும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு, நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு. ஏதோ இந்த நாளிலே கடந்த நாட்டில் ஏற்பட்ட ஏதோ காரியங்கள் உங்களை அதைரியப்படுத்தியிருக்கலாம், உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ராத்திரியில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்தை விட்டு வெளியே வா, அந்த இடத்தை விட்டு நீங்கள் இதுவரைக்கும் அந்த வழியாக போகலை. ஸோ நியூ திங், கர்த்தர் இந்த வரப்போகிற நாட்டில் இதுவரை அனுபவித்திராத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். எலியாவின் வாழ்க்கையிலே பல அற்புதத்தை செய்தான். ஆனால் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணலை, தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணலை. இதுவரைக்கும் பல அற்புதங்கள் நடந்தது. ஆனால் இப்போ ஒரு புதிய காரியம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை நீங்கள் இந்த வழியை என்ன செய்யலை, போகலை. 2026 வருஷத்துக்குள்ள இப்போ தான் புதுசாக போகிறோம். 2025 போனோம். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம். இதுவரை இல்லாத அனுபவங்கள், இதுவரை பெற்றிராத ஆசீர்வாதங்கள், இதுவரை ஆண்டவர் நம்மை கொண்டு நடப்பித்திராத கிரியைகளை கர்த்தர் நம்மை கொண்டு செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சோர்வின் இடத்திலிருந்து இனி இருந்து நான் என்ன பிரயோஜனம், நான் ஜெபம் பண்ணி எங்கே நடக்க போகுது, எனக்கு என்ன ஆண்டவர் செய்தார் என்கிற ஒரு அதைரியமான இடத்துல வருஷம் முடிய போகுதே, எனக்கு ஒன்றும் நடக்கலையே என்கிற நிலைமையிலே இருப்பீர்கள். ஆனால் இந்த ராத்திரிகளிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், உங்கள் இடத்தை விட்டு என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோனாவின் புத்தகம் 1 அதிகாரத்தில் தீர்க்கதரிசியாக யோனாவை குறித்து வாசிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி, அவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறினது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய ஜீவியத்திலே இப்பொழுது ஆண்டவர் சொன்ன இடத்தை தவறி போக வேண்டாத இடத்திற்கு சொல்லும்படியாய் அவன் முயற்சிக்கிறதை நான் பார்க்கிறோம். வாசிங்கள், யோனாவின் புத்தகம் 1 அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது யோனாவினுடைய ஜீவியத்தின் காரியங்கள் மிக முக்கியமானவைகள். இந்த பகுதிகள் ஆண்டவர் சொல்லுகிறார், அசீரிய பட்டணமாகிய நினிவேக்கு நீ போ, மனம் திரும்பலை குறித்து பேசு என்று சொல்லுகிறார். ஆனால் இவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த அசீரியர்கள் இஸ்ரவேலை துன்பப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள். ஆகவே இவங்களுக்கு எதுக்கு நல்ல செய்தியை சொல்லணும், முடியாது என்று மறுத்து எங்கே போயிருந்தானா, 5ஆம் வசனத்தின் கீழ்ப்பதை பார்த்தீங்கன்னா, கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு என்ன செய்தான், எந்த இடம் தெரியுமா, தேவ சமூகத்தை விட்டு விலகின இடம். வாசிக்கிறோம், தேவ சமூகத்தை விட்டு விலகும்படி. எங்க போய் படுத்தானா, கப்பலுக்கு அடியில். அங்கே பார்த்தீங்கன்னா
ஜெபிக்காதாலாம் ஜெபிக்கிறான். ஆனால் ஜெபிக்கிறாள் மாத்திரம் என்ன செய்யறான்? தூங்குறான். தோசையில் ஜெபிக்கிற நேரத்தில் எத்தனை மணி நேரம் தூங்குனீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணீங்களா? தேவ சமூகத்தை விட்டு விலகின இடம். கர்த்தர் அவனை கொண்டு என்ன செய்ய திட்டமிட்டு இருந்தார்னா, நினிவேக்கு ரட்சிப்பு யார் மூலமாக வர வேண்டும்? கடைசியில் அவனுக்கு ரட்சிப்புலாம் போச்சு. தேவ திட்டம். வாழ்க்கையிலே உள்ள முரட்டாட்டமான ஒரு நிலைமையை நாம் பார்ப்போமானால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. யோனா 3 அதிகாரத்தை உடையதாக இருந்தாலும் மிக பல காரியங்களை விசுவாசில் போதிக்கிற ஒன்று. அவனே சொல்கிறான், எனக்கு கடலில் தூக்கி என்ன செய்யுங்க? போட்டுருங்க, ஏன்னா செத்து போகிறேன். அதோட அவன் சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவர் நினைவே போச்சுனாரு, அதனால் அந்த பக்கமாக போய் என்னை இறக்கி விட்டு என்ன செய்யுங்க? அவனுக்கு என்னென்னா, செத்தாலும் சாவனே தவிர உமக்கு என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை அப்படியா செய்ய போகிறேன், உன்னை நினைவேக்க என்ன செய்ய போகிறேன்? கொண்டு வா. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணல. அவன் சொன்னா தெரியுமா, இன்னும் 40 நாளில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். இதான் அவன் பிரசங்கம். 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். நினிவேயின் மக்கள் முழுவதும் மனம் திரும்பினார்கள் என்பதாக பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடி அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி கப்பலின் அடியிலே இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் அவன் வெளியே கொண்டு வந்தார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தை விட்டு விலகின சந்தர்ப்பங்கள் எத்தனை. நம்மளுடைய உள்ளத்தில் கசப்பான எண்ணங்கள், இவனுக்கு வெறிப்புணர்ச்சி, அந்த அசீரியரை குறித்த வெறிப்புணர்ச்சி. இவங்க எங்கள் ஜனத்தை, தேவ ஜனத்தை துன்பப்படுத்துறவங்களே, இவன் நரகத்துக்கு தான் போகணும், இவன் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு. இன்னைக்கு சில விசுவாசிகள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் இருக்கிறோம். நேரங்களில் இல்லை, அந்த இடத்துலேருந்து வெளியே ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த நினைவை முழுவதும் ராஜா முதற்கொண்டு அவர்கள் மனம் திரும்பின ஒரு நிலைமையை நம்ம வாசிக்கிறோம். அவே நம்முடைய ஜீவியத்தை யோசித்து பார்ப்போம். தேவ சமூகத்தை விட்டு விலகின சந்தர்ப்பங்கள் எத்தனை? தேவ சமூகத்தில் வராத நேரங்கள் என்ன? ஜெபிக்க வேண்டிய நாம் படுத்து தூங்கின நேரங்கள் எத்தனை? இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரை குற்றப்படுத்தும்படியாக அல்ல, அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நான் மீகாவில் வாசித்தோம், எழுந்திருந்து போங்கள், இந்த இடம் உங்களை என்ன செய்யும்? அதை அவன் நல்லா அறிந்து கொண்டான். இளையகுமாரன் இங்கே இருந்தால் தவிட்டு சாப்பாடு கூட கிடைக்கல, பண்ணி சாப்பாடு கூட கிடைக்கல, இதை காட்டிலும் மோசமாயிரும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். நான் நாசமாய் போய்விடுவேன், இனி இருக்க மாட்டேன் எழுந்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கென்று தேவன் ஆயத்தமணிகளை கண் காணவில்லை, இன்னும் காது கேட்கல. நான் சொன்னேன், இளையகுமாரனுக்காய் தகப்பன் ஏற்பாடு செய்து வைத்தார். எவ்வளோ பெரிய காரியத்தை ஏற்பாடு செய்தான் பாருங்கள். அவன் நினைக்கல, அவன் வந்ததெல்லாம் கூலிக்காரில் ஒருவனா என்ன செய்யும்? என்னை ஏற்று வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் ஐயா, அவ்வளோதான். இல்லை, தேவன் எனக்கு உங்களுக்கு மேன்மையான காரியங்களை கத்தெழுதி வைத்திருக்கிறார். கடைசியாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் உயிர் தந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். முதல் அதிகாரத்திலே சீஷர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் 21ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சீமோன் பேதுரும் திமுதி எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டிலுள்ள கானாவூரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவரை நோக்கி, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே மீன் பிடிக்கிற இடத்திலிருந்து தான் கர்த்தர் அழைத்து வந்தார். அப்பா, நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கனாய் இருப்பாய் என்று ஆண்டவரை அழைத்தார். எத்தனை காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டான் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்
கடல் மேல் நடக்கும் பொழுது நீரே ஆனால் கடல் மேல் நடந்து வர கட்டளை என்று கடல் மேல் நடந்தான். மீன் வாயிலே வரிக்காசை எடுத்து வரி செலுத்தினான். பல காரியத்தை நடத்தினவன் தான். இப்பொழுது ஒரு பின்மாற்றத்தின் இடத்திற்கு போனதை பார்க்கிறோம். பின்மாற்றத்தின் இடம், ஒரு பேக் ஸ்லைடிங். அழைத்த அழைப்பை விட்டு திரும்பவும் நாய் தன் கக்கினதை திரும்ப அது சொன்னது போல உள்ள ஒரு நிலைமைக்கு அவன் சென்று விட்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் சந்தித்தார், அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதைத்தான் கர்த்தர் இந்த ராத்திரியிலே நமக்கு செய்ய விரும்புகிறார். நம்மை தேவன் கொடுத்த அழைப்பை விட்டு, தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு, தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற நிலைமைகளை விட்டு நம்ம இறங்கியிருப்போமானால் இன்றைக்கு அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாய் கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவர் உனக்கு தெரியாது, யோசிச்சு பாருங்க, என்ன திட்டம் பண்ணி வைத்திருந்தார்? பேதுருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் என்ன செய்யணும்? சுகமாக வேண்டும். முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். இது ஆண்டவர் ஏற்பாடு செய்த காரியங்கள். பேதுரு தெரியாது, ஆனால் அவன் மீட்டிங் பிடிக்க போறேன்னு சொன்னான். போயும் முதல்ல ஆண்டவர் சந்திக்கும் பொழுதும் ஆண்டவர் சொன்னான், ஆண்டவரே ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டோம், ஒன்று என்ன செய்யலை. அப்பையும் இல்லை தான், பின்வாங்கி திரும்ப மீன் பிடிக்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? இப்போ என்ன கேள்விதான்? இல்லை. ஏன்? அதனுடைய அழைப்பு அல்ல. நமக்காய் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதே பேதுரு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான். கர்த்தர் அவனை எப்படி பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதி திருச்சபையிலே கர்த்தருடைய வல்லமையாய் பயன்படுத்தினை ஆண்டவருடைய காரியங்கள் நிறைவேற்றப்பட்டதை பார்க்கிறோம். ஸோ இதை முன்னுதாரணமாய் சொல்லி நான் சொல்ல விரும்புகிற காரியம், நம்மை குறித்து தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள், நம்மை குறித்து தேவன் கொண்டிருக்கிற நோக்கம், நம்மை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்கள் நமக்கு இப்போ தெரியல. ஆனால் தேவன் நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளை நம்முடைய இடத்தை விட்டு நம்ம கிளப்போம். காலையில் நான் பேசினேன், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை நினைச்சு வரங்க செய்வார். பார்த்தார்கள், அற்புதத்தை பார்த்தார்கள். அவே நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பேதுரு படிப்பறிவில் அவன் தான். நான் கர்த்தரவனை கொண்டு செய்த காரியத்தை பார்க்கிறோம். ஒருவேளை மீன் இப்படி காரணமாகவே அந்த இடத்துல ஆண்டவர் விட்டுருந்துருப்பாரானா என்னதுக்கும் தெரியாது. நான் கர்த்தர் விடலை, அந்த இடத்துல போய் சந்தித்தார். அந்த இடத்துல வெளியே வந்தான். தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தில் இவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்றினான். ஆண்டவர் மகத்தான காரியத்தை செய்தார். அதே கர்த்தர் தான் காலையில் சொல்றார், இஸ்ரேல் ஜனங்களும் அந்த இடத்தை விட்டு வருகிறார்கள். யோர்தான் இருந்தது உண்மை, ஆனால் ஆசாரில் கால்பட்ட உடனே யோர்தான் 2 பிளந்தது. வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல இல்லை, ஸ்டெப் அவுட், இருக்கிற இடத்துலேருந்து வெளியே வந்தார்கள். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மிடத்திலும் தான் சொல்லுவான், நம்மை கொண்டிருக்க திட்டத்தை தேவன் நிறைவேற்றும்படி விரும்புகிறார். நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படி விரும்புகிறார். நம்மை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்களை தேவன் செய்யும்படி விரும்புகிறார். படித்தவங்கள படிக்காத எவ்வளோ பயம், என்ன காரணம் வைத்தாலும் தெரியாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதா இருந்து கீழ்ப்படியாமல் இடமா, தேவனை விட்டு விலகின இடமா, ஒருவேளை பாவத்தின் இடமா, அல்லது பின்வாங்கி போன ஒரு இடத்துல இருக்கிறீங்களா என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே அந்த இடத்துல வெளியே வாருன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கரம் பிடித்து நம்மை தூக்குவார். வரப்போகிற ஆண்டில் பெரிய நன்மைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது உதவி செய்தார். நம்ம எல்லா இடத்துல எளிமையில் இருக்கோமா? கர்த்தருடைய சமூகத்தில் எளிமையின்று நம்மை சற்று ஆராய்ந்து பார்த்து நம்ம எல்லாம் ஜெபித்து தேவ சமூகத்தில்
நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை சொல்லி ஜெபித்து அப்படியே மண்மை பெற்றிருக்கிற நம்ம தேவனை துதித்து நான் பாட போகிறோம், ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். மிக முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஒரு ஆண்டை முடித்து அடுத்த ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிற மிக முக்கியமான ஒரு நேரம். தேவ பிரசன்னத்தோடு, தேவ மகிமையோடு, அவருடைய கிருபையோடு நாம் பிரவேசிக்க முடியாய்த்தான் கூட வந்திருக்கிறோம். அவை பயபக்தோடு சிறுவில் வாலிபர் எல்லாரும் கண்களை மூடி நல்ல பயபத்தோடு நான் சொல்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி நம்ம கர்த்தரை ஆராதி போகிறோம். முதல்ல சற்று ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? கீழ்ப்படியாமின் இடத்துல இருக்கிறேன்னா, அல்லது என் வாழ்க்கையில் ஒரு சோர்ந்து களைத்து என்ன இருந்ததோ பிரயோஜனம் இருந்து அப்படியே ஓட்டிட்டு போவோம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னா, ஒரு பின்வாங்கின இடத்துக்கு போயிட்டேனா, இல்லை தேவ சமூகத்தை விட்டு விலகி நான் வாழ்கிறேனா என்பதை சற்று நம்ம உணர்ந்து நம்ம தேவ சமூகத்தில் மற்ற இடமா இருக்கலாம், மற்ற காரியமாக இருக்கலாம், ஏதோ தேவனுடைய அழைத்த அழைப்பு, தேவனுடைய ரட்சித்த விதம், தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைகள் இவெல்லாம் நிறைவாகி விட்டதல்ல, இப்பொழுது கொஞ்சம் தான் அனுபவித்திருக்கிறோம். இன்னும் முழுமையான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சொந்தரிக்க போகிறார்கள். கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் அனுபவிக்க போகிற நேரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மகாபெரிய ஆசீர்வாதங்கள், உன்னதமான நன்மைகள் நமக்கு தெரியாது. எல்லாம் செய்ய போகிறார், நன்மைக்கான காரியங்களை செய்ய போகிறார். அவை சுதந்திரிக்கத்தக்கதாக ஆண்டவரே, இளையகுமாரன் எழுந்தது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு கடல் சென்றது போல, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் இந்த வருஷத்தை போல ஒரு புது அனுபவத்துக்களை பெற்றுக்கொள்ள போறேன், புது ஆசீர்வாதம் அடைய போறேன், புது மேன்மையை வாழ்க்கையை காண போறேன். ஆண்டவரே அவே நடத்தை விட்டு நான் எழுந்து இருக்க நான் தீர்மானிக்கிறேன், என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் வாய்த்த ஜெபம் பண்ணுவாமா. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோமானால் அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு உண்மை நீதி உள்ளவராக இருக்கிற ஆண்டு எழுதப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம், எல்லாரும் ஆண்டவரே கேட்போம். ஓ ரபல்லா கதராமா, புதிதாக்கப்பட்டவர்களாக நான் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களை சுத்திகரிப்பீராகப்பா, எங்களை ஆண்டவரே சுத்திகரியும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே இரத்தத்தினாலே சுத்திகரிப்பீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வருகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, நீர் வைத்திருக்கிற மேன்மையை அடையும்படி, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள நான் முன்னோக்கி எங்களுடைய இடத்தை விட்டு வர்றோம்பான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. உரபல்லா கதராமா ஷபரபலா கதராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உரபலா தரா ஷபரா கதராமா. எல்லாம் கேட்போம், ஆண்டவரே கேட்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் கேட்போமானால், உண்மையாய் கேட்போமானால் ஆண்டவர் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து அவர் உண்மையை நீதிமுள்ள தேவனாய் இருக்கிறதுனால நம்மை அவர் பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உரபல்லா கதராமா ஷபரா கதராமா ரே கதராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே நாம் உண்மையாய் ஆண்டவர்கிட்ட அறிக்கை இருப்போமானா ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார். எல்லாரும் வாய்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட நிலைமையானாலும் எந்த காரியம் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்திருக்கிறார் ஆண்டவர். ஓ நம்ம காலவெளியில் நன்றிலேத்தோடு அவருக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் நன்றி செலுத்துவோம், எல்லாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபல்லா கதராமா ஷபரபலா கதராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் எல்லாம் சொல்லுங்க இயேசப்பா, இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினால். ஓ குதூகலம், எல்லா சதோஷம், எல்லா கலதடி, எல்லா சதோதி ஆண்டவரே, குதூகலம் கொண்டாட்டமே என் சந்நிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமானான் அதிசயம் அதிசயமே, ஆவியான அதிசயம் அதிசயமே. ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சந்நிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வாழ வைக்கும் தெய்வம், ஓ ஹல்லேலூயா, வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டம், எல்லாரும் துதியினால் நிரப்பப்படுவோம். இயேசுவின் நாமத்தால் ஒரு துதியின் ஆவி. குதூகலம் என் இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் குதூகலம் சந்நிதானத்தில். Praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord. துதி பாடுவோம் நாம், அல்லேலூயா அல்லேலூயா. துதி
துதி பாடுவோம். ஹalleluya ஹalleluya துதி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கை கர்த்தரை துதிப்பதாக. எல்லாம் சொல்ல, ஏசப்பா நீ நல்லவர் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்கு 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 நல்லவர். அவர் கிருபை ஏசப்பா, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை அப்பா, கிருபை அவர் கிருபை அவர் அவர் கிருபை அவர் கிருபை என்றும் எனக்கு உள்ளது, 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 என்றும் எனக்கு உள்ளது. எல்லாரும் கரங்களை அசைத்து, எல்லா கரங்களை உயர்த்தி அசைப்போம். ஹalleluya 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 ஹalleluya. Oh, hallelujah. Yes, Lord. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பதா, எல்லாரும் ஆராதிப்போம். ஹalleluya எல்லாரும் ஆராதி, எல்லா பயத்தோட ஆராதிப்போம். உரபலபரபலதர சந்தலரோ ஹalleluya. ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, வல்லமை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரப்பா, எல்லாம் சொல்ல நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர், நீ பராக்கிரம் உள்ளவரப்பா. ஓ ஹalleluya ஓ ஆராதனைக்குரியவரே, ஓ சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. ஹalleluya we worship you God. Oh hallelujah oh உன்னதமானவரே, ஓ சிருஷ்டிகர்த்தரே, ஓ ஹalleluya அற்புதங்களை செய்பவரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. ஹalleluya உரபலபரதர சந்தலரகதரமா ரிபபபபதர சந்தலரகதரமா ரிபபபபதரசே ரிபலபரதர சந்தலரோ ரிமபபபதரசே ரிமஹதா உரபபபதர சந்தலரகதரமா ரிபபபபதரசே உரபலபரதர சந்தலரோ ரிபபபதரசே. ஹalleluya நீர் உன்னதமானவரே, நீர் உயர்ந்தவர், ஓ நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே, உமக்கு ஆராதனை அப்பா. ஹalleluya ரிபபபதரசே ரிமலதர சந்தலரகதரமா ரிபபபதரசே உரமலபரதர சந்தலரோ ரபபபதரசே. ஓ ஹalleluya
Ribalabara Shandoloro Rimamabadara se. Hallelujah. தேவனே உமக்கு ஆராதனையப்பா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பயபக்தியோடு உம்மை ஆராதிப்பேன், உம்மை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. அப்படி எல்லாரும் ஆராதிங்க, அப்ப எல்லாரும் ஆராதிங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் விளக்கத்தை ஆராதி விடுங்க. ஹல்லேலூயா. ரபலபரதர சந்தலரோ உரபபபதர சந்தலர கதரமா ரிபபபதர சே உரபலபரதர சே ரிபபபதர சந்தோ ரிபலபரதர சே உரபலதர சந்தலர கதரமா உரபபபதர சே ரமா ரிமலபரதர சே. ஹல்லேலூயா. உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவரே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உரபலபரதர சந்தலர கதரமா ரிபபபதர சந்தலர கதரமா ரிபபபதர சே உரபலதர சந்தலர கதரோ ரிபபபதர சண்டே உரபபதர சே உரபலதர சந்தலர கதரமா உரபபதர சேரியோ. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. சர்வ சிஷ்யருக்கு முன்பதாக முழங்கால் படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு கரங்களை கூப்பி மற்றவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொண்டு தலைகளை கீழே போடாம கரங்களை கூப்பி நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே, இந்த காலையில சர்வ சிஷ்டிக்கு எஜமானவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர். ஓ ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளபடியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுவான், ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீர். எல்லாரும் இயேசுவை பார்த்து, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும்
பணிந்தே தொழுவோம். சிருஷ்டிக்கும் எஜமான். ஆமாண்டவரே, நீங்க தான் எஜமானப்பா. சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்தே தொழுவோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 தேவாவியோட பிரசனத்திலே இயேசுவை பார்த்து சொல்ல போறேன். ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் சபையை போஷித்தீங்க. ஆண்டவரே, பாதுகாத்தீங்க, தேவையான ஆகாரங்களாக கொடுத்தீங்க. இந்த ஆண்டு நீதான் அப்பா சபையின் அஸ்திவாரம். நீதான் சபையை போஷித்து பாதுகாக்கிறவர். ஆண்டவரே, அவரை முன்பதாக நிறுத்தி பல்வேறு பாடும்போது தேவ ஆவியோட பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. Let us feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே நாம் உணர்வோம். சபையின் அஸ்திவாரமும் நீரே. சபையின் தலையானவர் நீரே. சபையை போஷித்து பாதுகாத்தென்றுமே சேர்த்துக்கொள்ள வருபவர் நீரே. சபையின் அஸ்திவாரமும் நீரே. சபையின் அஸ்திவாரம் நீங்க தான் தலைவரப்பா. சபையை போஷித்து பாதுகாத்தென்றுமே சேர்த்துக்கொள்ள வருபவர் நீரே. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் ஆராதி, எல்லாரும் வாய்த்த ஆராதி, யாரவை எல்லா காயத்தை ஆராய்ச்சி கொண்டே இருப்போம். ஓ, ஆவியான மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியான மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்த்தத்தை அப்படி ஆராய்த்து கொண்டே இருப்போம். பரிசுத்தாய் பெற்ற அந்நிய பாசலை பாடி கத்தரை ஆராதிங்க. அந்நிய பாசலை ஆராதி கத்தரை ஆராதி. யாரு சுமார் எல்லாரும் கத்தரை துதிப்போம். உரபலபரதர சந்தலர கத்தரமா உரபபதர சந்தலரோ ரிபபபபதரசே Ribalabara Shandala Rakatarama Urabababadara Urabaladara Shandala Rakatarama Ribabababadara Ribalabara Shandala Radarase Urabababadara Uramaladara Sabarakatarama Urabaladara Sando Ribalabara Shandala Rakatarama Urabababadara Urabababadara Shandala Ragadaro Hallelujah Urabaladara Uramababadara Sandalaro Ribabababadara Urabaladara Shandalaro
ஹalleluya உரபபபதரசே ரிபலபரதரஷந்தோ ஹalleluya உரபலபரஷந்தலரோ ரிபபபதரசே ஹalleluya உரபபதரஷந்தலரோ ஹalleluya உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். கனத்திற்கு பாத்திரரே, ஓ மகிமைக்கு பாத்திரரே, உமக்கே ஆராதனை அப்பா. ஓ ஹalleluya ரிபபபதர சந்தல ரகதரமா ரிபலபரதரசே ரிபலபரதர சந்தல ரகதரமா ஹalleluya ஹalleluya வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலை. நல்லா கவனிங்க, இந்த காலவடையில வானம் பூமி எல்லாம் ஒழித்து போகும். ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள், நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் மாறப்போகிறதில்லை. எல்லாம் அழிந்து போக போகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறார். எல்லாரும் அவரை பார்த்து வானம் பூமி ஒழிந்து போனாலோ வார்த்தை என்றும் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. வானம் பூமி ஒழிந்து ரபலகதரபா என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஹalleluya 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 அப்படியே ஆராய்ந்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து கத்தரை ஆராய்ந்து கொண்டே இருப்போம். எல்லாரும் வாயில கத்தரை புகழ்வதாக, எல்லா சிஷ்யரை புகழ்வதாக. Hallelujah. Urabaladarase Rimalabadarase Ribababadarashandalo. Hallelujah. Ribalabadarase Rimalakatarama Urabaladarase Riba Baba. Hallelujah. Devadi Devane Rajadi Rajane Katadi Katare Unnadamanavare Umakke Aradhane Appa. Hallelujah. Urabaladarase
ஊரபபபதரசே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் கைய மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், இந்த காலவெளியிலே தேவாவியானவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தாவீது சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீர் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தை அவன் யோசித்து பார்க்கிறான். ஆடுகளின் பின்னாலே நான் தெரிந்து கொண்டிருந்தேன், அதுதான் என்னுடைய தொழில். என் தகப்பனும் என்னை மறந்துவிட்ட ஒரு நிலைமையிலே ஆடுகளை மேய்த்தவன், சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் இப்பொழுது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றின ஒரு நிலைமையில் தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே மாத்திரம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் இந்த வருஷத்தின் துவக்க நேரத்திலே தாவீதோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையின் நிலைமையை நாம் யோசித்து பார்ப்போம். எந்த நிலைமையில இருந்தோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆடுகளின் பின்னால, கரவல் ஆடுகளின் பின்னால இருந்த தாவீதை தெரிந்து கொண்டது போல் நம்மையும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருந்து, நம்முடைய சொந்தக்கார் மத்தியில் இருந்து, நம் நண்பர்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சற்றதை யோசித்து பார்ப்போம். இந்த காலவில் ஆண்டவரே, என்னுடைய திறமை அல்லப்பா, என்னுடைய முயற்சி அல்ல ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. நீங்க வந்திருக்கிற மேன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க தந்ததப்பா. யோசித்து பாருங்க, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளிமையான குப்பையிலிருந்து ஆண்டவர் எடுத்து பிரபுக்களோடு உட்கார வச்சேன்னு சொன்னாரே. நம்மளை வைத்திருக்கிற ஸ்தானத்தை பாருங்க. வேலை ஸ்தலத்தில், சொந்தக்கார் மத்தியில் கிருபையாய் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறாரே. யோசிச்சு பாரு. ஆராதனை வேளையிலே நம்முடைய உள்ள நன்றியினால் பொங்கட்டும், ஆண்டவர் மேலுள்ள அன்பினால் நிரப்பப்படட்டும். நான் பல குடும்பங்களின் ஆரம்ப நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன். நான் யோசிச்சு நன்றி செலுத்துவது உண்டு. நீங்க நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தீங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட வாசஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட நண்பர்களை கொடுத்திருக்கிறார். உள்ளம் நன்றியினால் நிரப்பப்பட்டவர்களாக ஏதோ பாடலும் அல்ல. இந்த காலவெளியிலே வருஷத்தின் முதல் நேரத்தில் கோடாவொளி தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்திலே தேவனை ஆராதிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஆராதனை கூட்டத்தோடு நாம் இணைந்து பாடும் பொழுது கண்களில் கண்ணீர் வரணும். உண்மையான ஒரு நிலைமை இருந்தால் உங்க உள்ள நன்றியினால் பொங்கிவிடும். இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திர, என் குட்கை எம்மாத்திர. இதுவரை என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். சொல்லாமா? இதுவரை என்னை நடத்தியதற்கு. எல்லா இயேசு முன்னால நிறுத்தி சொல்லுவோம். மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம்.
இதுவரை என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை சோத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை எம்மாத்திரம், என் குடும்பம். அப்படியே ஆராதிங்க, அப்படியே வாயத்தந்து ஆராதிங்க. எல்லாரும் வாயத்தந்து, யார் அமைதியா இருக்க முடியாது, ஆராய்த்து கொண்டிருக்க. ஓ ரபலபர எல்லாம் மெதுவா ஆராதிக்கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் வசிவாடி கொண்டிருக்கிறார். ஓ ரபலபர காலவெளியிலே அவரை ஆராய்த்து கொண்டே இருப்போம். அவர் ஆராதிப்போம், புகழுவோம். எப்படி எல்லாம் செய்யறாரோ. ஓ ரபலபரதர சந்தலரோ ரிபபபதர சந்தலர கதரமா, உரபபதர சந்தலர கதரமா. ஹalleluya. ஓ ரபலபரதர சந்தலரோ ரிபபபதர சே. ஹalleluya. இயேசுவே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ரபபபதர சந்தலரோ ஹalleluya. ரிபபபதர சே. ஓ ரிபலபரதர சந்தலரோ ஹalleluya. ஓ ரபபபதர சே. ரபலபரதர சந்தலர கதரமா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹalleluya. ரிபபபதர சந்தலர கதரமா, உரபலபரதர சந்தலுரோ. ஓ ஹalleluya. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ரிபலபரதர சந்தலுரோ ஈரபலபரதர சந்தலர கதரமா. ஹalleluya. இயேசுவே ஹalleluya. உரபலபரதர சந்தலுரோ ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தேரேந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதி. திரும்ப இயேசுவை பார்த்து, ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வை
தீருமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பேன் உமை எந்நாளும் ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஓ ஹல்லேலூயா உரபலதர சந்தலரகதரமா ஓ ஹல்லேலூயா தேவனே உமக்கே ஆராதனை அப்பா ஆராதனைக்குரியவரே அதிசயமானவரே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். ஓ ஹல்லேலூயா தேவனே ஓ ஹல்லேலூயா நாமம் பிரியாத ஆண்டவரே நீர் மகத்துவமானவர் இரக்கமுள்ளவரே என் இயேசு ராஜனே இரக்கம் உள்நைந்தவரே என் இயேசு ராஜனே என்னில்லா அதிசயங்கள் என்னில்லா அற்புதங்கள் செய்தவர் எல்லா இயேசுவை பார்த்து என்னில்லா அதிசயங்கள் என்னில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே எண்ணி எண்ணி நான் பாடுவேன் ஓவந்தாய் சொல்லி பாடுவேன் எண்ணி எண்ணி நான் பாடுவேன் ஓவந்தாய் சொல்லி பாடுவேன் ஓவந்தாய் சொல்லி பாடுவேன் ஓவந்தாய் ஹல்லேலூயா ஓ ரபலபரதர சந்தலரகதரமா ஓ ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே வருஷத்தின் துவக்க நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலே அப்படி அர்ப்பணித்து நாம் தெய்வ பிரசன்னத்திற்கு போகிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் கையில் களிமணை போல இருக்கிறீர்கள். நீங்கள் என் கையில் களிமணை போல இருக்கிறீர்கள். இந்த கால்வர் சொல்ல, ஆண்டவரே நீ குயவன், இந்த ஆண்டு எப்படியெல்லாம் எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமோ, எப்படியெல்லாம் எங்களை வணைந்து பயன்படுத்த விரும்புகிறீரோ, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் குடும்பமானாலும் தொழிலானாலும் வேலையானாலும் ஊழியமானாலும் யூ மோல்ட் அஸ் லார்ட், எங்களை நீர் வணைந்து கொள்ளும் ஆண்டவரே.
இவ்வளவு நாள் என்னுடைய விருப்பத்தின்படி இஷ்டத்தை நிறைவேற்றும்படி நாள் வாழ்ந்தோம். அந்த புது வருஷத்தின் துவக்க நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீ வணைந்த வேதத்தின் பாத்திரங்கள் எல்லாம் மக்களுக்கு மகிமையை கொண்டு வந்தார்களே, நாங்களும் அப்பேற்பட்ட மகிமையை கொண்டு வர எங்களை வணைந்து கொள்ளும் அப்பா என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. எல்லாம் சொல்லுவோமா? கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண் நான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண் நான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லு ஆண்டவரே, இந்த காலவெளி வெறுமையான பாத்திரமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கால வெறுமையாக்குவோம். 2025 ஆண்டின் துவக்க நேரத்தில் Lord, I empty myself, Lord. என்னை வெறுமையாக்குகிறேன். எனக்கென்று ஒரு இஷ்டம், எனக்கென்று ஒரு விருப்பம் அல்லப்பா. அர்ப்பணிப்போடு வெறுமையாக்குற ஆண்டவரே, வெறுமையான பாத்திரமாப்பா, என்னை வெறுத்து தள்ளாமல் இந்த வருஷத்துல நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமாய், என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய், அநேருக்கு ஆசீர்வாதமாக்கத்தக்கதாக என்னை வணைந்து கொள்ளுமாப்பா. ஆண்டவருடைய சமூக கருத்தோடு அர்ப்பணிப்போடு ஜெபத்தோடு இந்த வருஷத்தின் முதல் நேரத்தில் வெறுமையான பாத்திரம் வேத்து தள்ளாமலே ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியதை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாம் சுதந்திரிக்க போகிறோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் நிரம்ப செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் வாழும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய்
நினைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் பணிந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, எளிமன் எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்க நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோப்பான்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் வாயத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உர்ராபாலா காத்தா ராமா ஷபரா காத்தா ராமா குயவனே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய கரங்களில் உம்முடைய கரங்களில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. உர்ராபாலா தரா சந்தலரா காத்தா ராமா ரே காத்தா ராமா. ஓ ஹல்லேலூயா. ரபதரா சந்தல Rakata Rama Uraba Baba Badarase. Hallelujah. Yesue Makarapa Devane Ribala Badara Shanduru. Hallelujah. அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று Hallelujah, 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே. Hallelujah, 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 Hallelujah.
Ibababadara Shanduluru